நீங்க ஒரு வீடு கட்டினாலும், ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டினாலோ, இல்ல ஒரு ஃபேக்டரியோ ஒரு இண்டஸ்ட்ரியே கட்டினாலுமே நீங்க கான்ட்ராக்ட்ல பார்க்க வேண்டிய 4 முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம், என் பேர் மதனஸ்ரீ. நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட கிரேட்ஸும் அதோட குவாலிட்டியும் என்ன போட போறாங்கன்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்க தெளிவா ரீட் பண்ணிக்கணும். செகண்ட், டைம் டியூரேஷன். உங்க பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜஸும் அதோட மைல் ஸ்டோன்ஸ் எப்பப்பெல்லாம் அட்டைன் பண்ணுவாங்க, எப்ப கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்ற டைம் ஃப்ரேமை அந்த கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட், ஐட்டம் வைஸ் கொட்டேஷன். ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு லைன் ஐட்டத்துக்கும் ஐட்டம் வைஸ் கொட்டேஷன் வாங்குறதுனால உங்களோட டைமும் காஸ்ட்டும் சேவ் ஆக போகுது. ஸோ அந்த ஐட்டம் வைஸ் கொட்டேஷனை செக்ரிகேட் பண்ணி செப்பரேட்டா அந்த கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கிக்கோங்க. நாலாவது, ரொம்ப முக்கியங்க, டிஃபெக்ட் லைபிலிட்டி பீரியட். அப்படின்னா இப்போ உங்களோட பில்டிங்கை ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார அந்த பில்டிங்ல ஆன டிஃபெக்ட்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல ஆன டிஃபெக்ட்ஸுக்காக அந்த கான்ட்ராக்டரே உங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த கிளாஸ் உங்க கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கான் செக் பண்றது மட்டும் இல்லாம உங்க கான்ட்ராக்டரோட உட்கார்ந்து இந்த கிளாஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், இன்க்ளூட் ஆகாதுன்றத ஒரு கிளாரிபிகேஷனோட நோட்ஸ் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் 1 to 2% டிஃபெக்ட்ஸ் அன்கண்ட்ரோலபிளா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக டிஎல்பி, அதாவது டிஃபெக்ட் லைபிலிட்டி பீரியட் உங்க கான்ட்ராக்ட்ல இருக்கணும். இதை என்ஷூர் பண்றதுனால கான்ட்ராக்டோட கிரெடிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, கிளையண்டோட ஹாப்பினஸும் சாட்டிஸ்பாக்சனும் இன்க்ரீஸ் ஆகுது. உங்க பில்டரோட ஒரு கான்ட்ராக்ட் எப்படி போடணும்ன்ற கிளாரிட்டியும் கிளாரிபிகேஷனும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.